This may look the same, ஆனா it's different. Let me explain. Scenario 1, ஒரே ஒருத்தர் 200k சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு சினாரியோ 2 பேர் சேர்ந்து ஒரு கப்பலா 200k சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 பேர்ல அதிகமா borrowing பவர் இருக்கக்கூடியவங்க, அதிகமா லோன் வாங்கக்கூடிய பவர் இருக்கிறவங்க 2 பேர் சேர்ந்து 200k சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். பல நேரத்துல நம்மளுடைய சேலரி கம்மியா இருக்கே, இன்னொருத்தருடைய சேலரி ஜாஸ்தியா இருக்கே, ஆனா அவங்க தனியாவே வீடு வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியுமாங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை மாத்துறதுக்கான வழி இதுதான். ஒரு கப்பலா 2 பேர் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய borrowing பவர் ஜாஸ்தியாகும். காரணம் அவங்களுடைய சர்வீசபிலிட்டி ஜாஸ்தி, அவங்களுடைய ஆவரேஜ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். அதே மாதிரி டாக்ஸ் 2 பேர் சேர்ந்து இண்டிவிஜுவலா ஏர்ன் பண்ணி கட்டும்போது கம்மியா தான் கட்டுவாங்க. ஒரு லெண்டர், அதாவது பேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்தோம்னா ரிஸ்க், ஒருத்தரை 200k சம்பாதிக்கும் போது அது ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வேலை போயிடுச்சுன்னா. அண்ட் அதே நேரத்துல 2 பேர் சேர்ந்து சம்பாதிக்கும் போது ரொம்பவே ரிஸ்க் கம்மி. ஒருத்தருக்கு வேலை போனாலும் இன்னொருத்தருடைய வேலை இருக்கும், அவங்க எப்படியாச்சும் ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்கிறது தான். சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சுப்போம், நம்மளால வாங்க முடியுமா முடியாதாங்கிற டவுட் இருக்கும். அந்த நேரத்துல வாட் இஸ் த ரைட் திங் டு டூனா ப்ராப்பரா அசஸ் பண்ணி பாக்குறது தான். பல நேரத்துல சிங்கிள் அப்ளிகண்டா நிறைய சம்பாரிச்சும் வாங்க முடியாத ஒரு வீட்டை 2 பேர் சேர்ந்து கப்பலா கம்மியா சம்பாரிச்சும் வாங்கி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். சோ உங்களுடைய பவர் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஜாஸ்தி.